தமிழ்நாடு டிஜிபி சங்கர் ஜிவால் இவருடைய ரிட்டையர்மெண்ட்டை பத்தி ரொம்ப ஆர்வமா பேசிட்டு இருக்காங்களாம். எதுல? காவல்துறை வட்டாரத்துல அப்படின்னு தினகரன்ல நியூஸ். இல்ல தினகரன்லாம் நியூஸ் பேப்பர் கம்பெனி தான் நடத்துறானா இல்ல காயலாங்கடை கம்பெனி நடத்துறானான்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. நாட்டுல என்னென்னலாம் பிரச்சனை போயிட்டு இருக்கு அதையெல்லாம் விட்டுட்டு டிஜிபி ரிட்டையர் ஆவாரா ஆக மாட்டாரா? 2 மாசத்துக்கு முன்னாடி ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்ல. ஜூன் மாசம் அவர் ஜாயின் பண்ணியிருக்கிறாரு இந்த டிஜிபி போஸ்ட்ல. ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, எந்த ஒரு போஸ்டா இருந்தாலும் இந்த மாதிரி முக்கியமான போஸ்ட் எல்லாம் குறைஞ்சது 2 வருஷமாவது இருக்கணும் அப்படின்னு. குறைஞ்சது 2 வருஷம் தான் சொல்லியிருக்காங்க. இவன் எப்படி பேசுறானா, 2 வருஷம் முடிய போகிறதே அப்படின்னா அவர் ராஜினாமா செய்து விடுவாரா அல்லது இன்னும் 2 மாதங்கள் இருப்பாரா? ஏன் ஏன் இந்த வேலை? நீ வாங்குற 10-5 பிச்சைக்கு இது தேவையான்னு கேட்குற மாதிரி இருக்கு. சரி, அவர் தினகரன் ஒரு காயலாங்கடை பேப்பர் அப்படியே ஓரமா வைங்க. டிஜிபி அவர் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன? ஏங்க நான் என்ன கேட்குறேன், போதை மருந்து கடத்தி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவன் பண்ணிட்டு தான் இருக்கான், பாலியல் தொந்தரவு கொடுக்குறவன் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கான், இந்த பக்கம் வந்து வீட்டை புந்து கொள்ளையடிக்கிறவன், பைக் ஓட்டின்னு போனதுக்கு கையை வெட்டுறவன், கள்ளச்சாராயம் காய்ச்சினதை எதிர்த்து கேள்வி கேட்டா 2 பேரை கொள்வீங்க. இப்படின்னு ஏதாவது ஒண்ணு. ஐயோ சங்கர் ஜிவால் இருக்காரு அதனால நம்ம இப்ப செய்ய வேணாம், அவர் 6 மாசத்துல போயிடுவாரு, ரிட்டையர் ஆகி போயிடுவாரு, அதுக்கப்புறம் நம்ம வச்சுக்கலாம்னு எவனா பேசுறானா இல்ல எவனா பயப்படுறானா? குற்றம் செய்யற எவனுக்குமே இவர் இருக்காரு அதனால இந்த தப்பை நம்ம செய்ய வேணாம் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்க முடியலன்னா நீங்க எல்லாம் எதுக்கு இருக்கீங்க? ஒரு ஆட்டோ டிரைவர் அவருடைய வண்டியில யாராவது பணமோ நகையோ வச்சுட்டா கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்குறாரு. ஏன் தெரியுமா? அடுத்தவங்க காசுக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது, நம்மளோட உழைப்பு நம்ம உழைச்சுதான் சாப்பிடணும்ன்ற அந்த குறைஞ்சபட்ச எண்ணமாவது உங்களுக்கு எல்லாம் இருந்தா நீங்க எல்லாம் வந்து போலீஸ் துறையில இருக்க மாட்டீங்க. ஏன்னா எந்த குற்றத்தையும் தடுக்க முடியாத உங்களுக்கு மாசானா எதுக்கு சார் 1.5 லட்சம் 2 லட்சம் சம்பளம் அலவன்ஸ்? எதுக்கு சார் இதெல்லாம் கோட்ரஸ்ன்னு? குற்றம் உள்ள நெஞ்சு முதல் வேலை என்ன தெரியுமா செய்யணும்? நமக்கு இந்த துறை சரி வராது, சம்பளம் மட்டும்தான் வாங்கணும்னா 1000 துறை இருக்காங்க, உட்காந்து சீட்டை தேய்ச்சிட்டு நீ வாங்கிட்டு போகலாம். போலீஸ் துறை அப்படி கிடையாது. அதுவாது புரியுதா இல்லையா? இப்ப எந்த குற்றத்தையும் தடுக்க முடியாத உங்களுக்கு, போலீஸ்காரங்களுக்கே பாதுகாப்பு இல்லாத இந்த தமிழ்நாட்டுல அந்த போலீஸ்காரர்களுக்கு கூட உங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா நீங்களாம் தாராளமா ரிசைன் பண்ணிட்டு நிம்மதியா வீட்டுல போய் பேர பசங்களோட சந்தோஷமா இருக்க வேண்டியது தானே. யாராவது வேணாம் நான் சொல்ல போறோம்.